அமுதம்மா, வணக்கம்மா. சரியா? என்ன பண்ண போகிறீங்க? மிளகாய் தனியா அரைப்பது எப்படின்னு நீ கேட்டிருந்தீங்க. அதுக்காக நான் ஒரு வீடியோ போடுறேன், பாருங்க. ஓகே சரியா? அமுதம்மா. நான் வந்து 1/2 கிலோ மிளகா எடுத்துக்கணும்மா. ம் 1/2 கிலோ மிளகா, 3/4 கிலோ தனியா, ம் 3/4 கிலோ தனியா. இது வறுக்க போகிறேன், உங்களுக்கு முன்னாடி நான் காட்டுறேன். இது வந்து உழக்கு பச்சரிசி. ம் சரியா? நல்லா சுத்தம் பண்ணி வச்சுருங்க. இது வந்து கருவேப்பிலை, இது பச்சை கருப்பில் தான்மா. அதை வந்து வறுத்துக்கணும், ம் வறுத்து போட்டுக்கணும். இது ஒரு ஆழாக்கு தோரம்பயிறு, ம் கடலப்பயிறு அதே மாதிரி ஒரு ஒரு ஆழாக்கு. ம் சரியா? வெந்தயம் 50, ம் சோம்பு 50, ம் மிளகு ஒரு 50 போட்டுக்கணும். சீரகம் 50 போட்டுங்க. ம் நான் சுக்கு போடுவோம்மா, ம். உடம்புக்கு அவ்வளோ நல்லது, வாசனையே நல்லா இருக்கும். சரிங்களா? பெருங்காயம், இந்த வரும் இந்த பெருங்காயம், கட்டி பெருங்காயம். எல்ஜி கட்டி வாங்கினாலும் வாங்குங்க, இல்லை இது மாதிரி வாங்கினாலும் வாங்கிக்கோங்க, அது உங்கள் விருப்பம். சரி. சரியா? இதெல்லாம் வறுத்து போட்டு ம் நான் இந்த டப்பாவில் ஆட் பண்ண போகிறேன். சரியாம்மா? ஓகே அமுதம்மா. இப்போ நான் வறுக்க போகிறேன். இப்போ உங்களுக்காக இதை காட்டுறேன். இது வறுத்து போட்டு அரைச்சிங்கன்னா சூப்பராக இருக்கும். சரியா? சரி. விவரமா மிளகாய் தனியா எப்படி வறுக்கணும் சொல்லியிருந்தேன்ல, இந்த தனியா வறுத்துருக்கேன். தனியான்ற சீரகம், மிளகு, கடலப்பருப்பு, உளுத்தம்பருப்பு, வெந்தயம், சோம்பு, விவரமா பெருங்காயம், சுக்கு, பச்சரிசி வறுத்துக்கினேன். இது வந்து கருவேப்பிலை, மிளகாய், தனியா. சரியா மக்களே? இதை போட்டு நான் அரைச்சிடுவேன். வாசனை நல்லா இருக்கும், நீங்கள் பயன்படுத்தி பாருங்கள். ஓகே சரியா? அமுதம்மா. சரி, லைக் பண்ணுமா, சப்ஸ்கிரைப் பண்ணுமா, ஷேர் பண்ணுமா. சரி, ஓகே. பாய் அமுதம்மா. பாய்.